ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங்க பார்க்கும்போது 11th வீக்கான 4th டே அன்அஃபிஷியல் ஓட்டிங்க. ஸோ இதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த பொசிஷன்ஸ் நிறைய பேர் மாறி இருக்காங்க. ஸோ அமித் மாறி இருக்காரு, ஆரோரா மாறி இருக்காங்க. இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து சுபிக்ஷா மாறி இருக்காங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து டே பை டே வந்து மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அது நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து ஓட்டிங் மாற்றி 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 போட்டுட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களோட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க, யார் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ், யார் வெளியேறலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்களா, அந்த நம்பரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் இடத்துல இருக்கிறது நம்ம திவ்யா கணேஷா இருக்காங்க. 1,20,709 ஓட்டுகள். பர்சன்டேஜ் வந்து 20% எடுத்திருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு ஓட்டிங் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டது வந்து எனக்கு வந்து எதுக்கு போட்டாங்க தெரியல. ஸோ இப்போ வந்து அவங்க எல்லோரும் கூட ஜோயிலாக பேசி ஜோயிலாக இருக்கிறதும் சரி, டாஸ்கில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதும் சரி, ஸோ ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குன்ற ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்ததெல்லாம் வந்து அவங்க எதுக்கு இருக்காங்க, என்னடா பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணாமல் ஏன்டா ஓட்டு போடுறீங்க மக்கள், இவ்வளோ பேர் போடுறாங்களே அப்படிலாம் நினச்சிருந்தேன். இப்போ வந்து ஒரு டிசர்வ்டான பர்சன் சொல்லலாம். ஸோ வந்து அவங்க நல்லா விளையாடுறாங்க, நல்லா எல்லோரும் கூட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஓகே, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இரண்டாவது பொசிஷனில் இருக்கிறது நம்ம கமருதீன் ஓட்டிங் போது 75,567 ஓட்டுகள். பர்சன்டேஜ் தான் 12% எடுத்திருக்காரு. ஸோ கமருதீனுக்கு நம்ம யார் ஓட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கமருதீனை பற்றி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்க. கமருதீன் போட்டு ஹார்ட்டெல்லாம் போட்டு ஸோ ஒரு நல்லா கேம் விளையாடுறாரு. ஸோ அவர் ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருந்தப்போ இவங்க கண்ணி சொல்லியிருந்தாங்க. ஹீரோ மெட்டீரியல் ஸ்டார்டிங்கில் இருந்தார் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த வருத்தில் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரில. ஒருவேளை வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அப்படி இருந்திருப்பாரு, போக போக வந்து வேறு மாதிரி இருக்காரா என்னன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அந்த நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே தான், கமருதீன் ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான், ஓரளவுக்கு விளையாடக்கூடிய நபர் தான். பட் வந்து இந்த இதில் போய் மாட்டிக்கிட்டார், லவ் ஸ்டோரியிலேருந்து தான் நம்ம வந்து அவரோட கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மூன்றாவது பொசிஷனில் வந்து எப்பயுமே நேற்று வரைக்குமே பார்வை தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்வை பீட் பண்ணிவிட்டு ஆரோரா வந்திருக்காங்க. ஸோ ஆரோரா தான் மூணாவது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ 65,339 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 10% எடுத்துருக்காங்க. ஸோ ஆரோரா வந்து என்னங்க பீட் பண்ணிகிட்டே போயிட்டு செகண்ட் பொசிஷன் ஃபஸ்ட் பொசிஷனாக வந்துடுவாங்க என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பயங்கரமாக கவுண்டர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கனி கூட ஒரே ஃபன் பண்ணிவிட்டு அவங்கள கலாய்ச்சிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு வந்துட்டாங்க, ஓரளவுக்குல நல்லாவே வந்துட்டாங்க அவங்க. ஸோ அவங்களோட கேமில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து பாயிண்டாக சொல்லிட்டு இருக்கலாம், அந்தளவுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் 0-0ன்னு இல்லாமல் நான் ஒரு பிளேயர் கேம் விளையாட தான் வந்திருக்கேன்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் உள்ளே வந்தாலும் ஓகே, அவங்க நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த நான்காவது பொசிஷனில் பார்வை இருக்காங்க. பார்வோட ஓட்டி வந்து 64,705 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 10% எடுத்துருக்காங்க. ஸோ பார்வை ஒரு நல்ல பிளேயர், ஸ்ட்ராங் பிளேயர், எல்லாமே ஓகே. பட் வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஃபுல்லாக டோட்டலாக மாறிட்டாங்க. என்ன பண்ண நடக்குதுன்னே தெரியும். இன்றைக்கி லைவ்லலாம் நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. பார்வை வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். ஏன்னா வந்து எவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுத்துருக்காங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்தெல்லாம் வந்து நான் வீட்டுக்குள்ளே இருந்தே அவங்க நல்லா இருந்தாங்க. பட் அவங்க சின்ன தவறுகளை பெரிய தவறு தான், ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்காங்க. ஒரு பிக் பாஸ் ஷோன்னு சொல்லியாச்சு, மைக் மேட்ரு பேசியாச்சு, நீங்கள் எப்படி சீக்கிரட்டாக நிறைய விஷயம் பேசின்னு ஓப்பனாக சொல்லி எல்லாமே சொல்லியுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சில விஷயங்களை மறுபடியுமே வந்து தவறு மேலே தவறு செஞ்சுட்டே இருக்காங்க. அதை பற்றி வந்து நீங்கள் அமித் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்கள வந்து ஃபுல்லாக உடஞ்சிட்டாங்க போல இருக்கும். ஃபுல்லாக உடஞ்சிட்டேன், நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ரியலைஸ் பண்ணிட்டு கமருதீன் போய் நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கலாம் ஓரளவுக்கு பயந்துட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை வந்து உண்மையாலே அவங்க ஃபேமிலியை பற்றி யோசிச்சு ஃபீல் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஐந்தாவது பொசிஷனில் சபரி இருக்காரு. சபரியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 55,612 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 9%. ஸோ சபரியுமே வந்து ஒரு நல்ல பிளேயராக தான் வந்து இப்போதைக்கு வந்து முன்னேறி வந்துகிட்டே இருக்கார். அவளோட கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. டே பை டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே வராரு. ஸோ இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேற்று ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணார். பெட் எடுத்து வெளில போட்டுட்டு எல்லாருமே வெளில ஃபுல் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே ஜாலியாக இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே தனித்தனியாக வீடு இருக்கிறத விட பெட்டில் வந்து எல்லாருமே ஜாலியாக வைப் பண்ணிட்டு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ராவோட ஓட்டி வந்து 48,599 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 8% எடுத்துருக்காங்க. சாண்ட்ரா பற்றி என்ன சொல்கிறது தெரிலங்க. சாண்ட்ரா தான் ப்ரொமோ ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக சாண்ட்ரா தான். பட் வந்து சூப்பராக இருந்தால் நான் சூப்பராக ஒன்று சண்டை போட்டு சாண்ட்ரா வரலாம், இல்லை வந்து டாஸ்க் இல்லாட்டி சாண்ட்ரா வரலாம், இல்லை வந்து பயமாக பாடி டான்ஸர் இந்த மாதிரிலாம் சாண்ட்ரா வந்தால் பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இவங்களை பார்க்கும்போது ஃபுல்லாமே வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அழுதுகிட்டே இருக்காங்க, இல்லை வந்து யாரை பற்றியும் அதை பேசிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை சாண்ட்ரா ரொம்ப பார்க்க ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அவங்க இந்த பிக் பாஸ் வீடு என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியல. எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க, கேம் விளையாட வந்தாங்களா, இல்லைனா வந்து நான் எங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி தான் இருப்பேன்னு காட்டுறதுக்கு வந்தாங்களா, எதுக்குன்னு தெரிலங்க. இது பிக் பாஸ் வீடு 20 பேர் இருக்கிற வீடு. ஒருத்தனா ஒரு டைரெக்ஷன், ஒரு இது
ஒரு மைண்ட் செட் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து இவங்க அறிஞ்சும் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் வந்து நிறைய பேர் வந்து ஏன் அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுங்க கேட்குறீங்க. பட் வந்து அவங்க பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம எதையும் யாரையும் பற்றி யாருமே நம்ம ஃபேவரட்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து நம்மளுக்கு கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பொசிஷனில் வந்து கனி இருக்கேன். கனியோட ஓட்டிங் 37,353 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 6% எடுத்துருக்காங்க. ஸோ கனி வந்து இன்றைக்கி வந்து சென்டரை பற்றி நிறைய விஷயங்கள் ப்ரமோலலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் கனி இந்த விக்ரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக பேசியிருப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கனி நீங்கள் வந்து நேற்று வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் காலேஜ் லைஃப்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க விக்ரம் சொல்லிட்டுருக்காரு. ஸோ விக்ரம் வந்து கனிக்கிட்ட பேசுகிறாரு. கனி கிளம்புறாங்களா எப்படின்னு தெரியல. பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவங்க 2 பேரும். நீ எனக்கு அக்கா மாதிரி, நான் அவங்க தம்பி மாதிரி, நான் வந்து நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், நான் அவனை ரசிச்சுட்டு இருந்தேன், நீ அப்படி பண்ணிருந்தேன் இப்படி பண்ணிருந்தேன், நீ ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. விக்ரம் ஏன் வந்து இவ்வளோ பேசுகிறாரு தெரியல. சுபிக்ஷாக்கு அப்புறம் நீ தான் வந்து சொல்லியிருந்தாரு, கொண்டாள் வியானா சொல்லியிருந்தேன், வியானா போயிட்டாங்க, இப்போ கனியை சொல்கிறாரு, கனி போயிடுவாங்களே எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, மக்களே அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, அவ்வளோ விஷயத்த சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த பொசிஷனில் வந்து அமித் இருக்கார். அமித்தோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா அது 37,148, 6% எடுத்திருக்காரு. உண்மையிலேயே வந்து அமித்தோட பொசிஷன் வந்து நேற்றுலாம் 10ல் இருந்துச்சு, இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8ல் வந்திருக்காரு. ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நல்ல பிளேயர் தான், நல்ல பிளேயரு, நல்ல ஓகே. அவருக்கு என்ன வருமோ அது வந்து பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் அவர் சின்ன பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, சாண்ட்ரா கூட உட்கார்றாரு. சாண்ட்ரா கூட ஏன் உட்கார்றாருன்னு சொல்கிறேன்னா, அவங்ககிட்ட உட்காந்து இவர் வந்து இன்னொருத்தரை பற்றி பொருளி பேசுகிறாரு. அமித் வந்து பொருளி பேசுகிற நபர் கிடையாது. ஸோ யாரை பற்றியுமே வந்து பின்னாடி பேச மாட்டேன், இதனால டேரெக்டாக பேசுவார், இல்லை பேசாமல் இருப்பார். அப்படி இருக்கிற மனுஷன் இன்னைக்கு திவ்யா பற்றி வந்து சாண்ட்ரா மற்றும் வந்து நம்ம அமித் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சின்னதாக சுட்டிச்சு அதுக்கு அப்படி கற்றுண்டு. ஸோ திவ்யா வந்து லைவ் பார்த்து அவங்க வந்து கொஞ்சம் ஓவராக என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் பண்ணாங்க. ஒரே ஒரு சின்ன சீன் தான், பெரிய சீன் கிடையாது. அப்படி கற்றுவாங்க, சின்ன சீன் தான் அது, லைவில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ அது அமித் வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, இது ஒரு ஓவராக நடிக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, அவங்க ஜாலிக்காக சொன்னாங்க, அதான் உண்மை. அதுக்கப்புறமா வந்து 9th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷா ஓடிங்க பார்த்தீங்கன்னா 36,541 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 6%. ஸோ சுபிக்ஷா அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்க நல்ல பிளேயர், கேம் விளையாட தான் வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு ஏன் மக்கள் வந்து இவ்வளோ ஓட்டுகள் கம்மியாக போடுறாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு வேளை வந்து நிறைய இடத்துல அவங்க தெரியாமல் இருக்கிறதால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பட் வந்து அவங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் போடணும். ஸோ மக்களிடையே ரீச் ஆகணும்னா வந்து இன்னும் எஃபெக்ட் போடணும். இந்த எஃபெக்ட் பத்தாதுன்றது வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும். ஸோ ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க இருப்பாங்களான்ற நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ யார் இருப்பாங்க யார் போவாங்கன்னு சொல்ல முடியாது. பொசிஷனில் இருக்கும்போது அவங்க தான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறமா வந்து 10வது பொசிஷனில் வந்து நம்ம எஃப்ஜே இருக்கார். எஃப்ஜேவோட ஓட்டிங் வந்து 36,100 ஓட்டுகள், 5%. ஸோ எஃப்ஜேக்கான கேம் முடிஞ்சிச்சு. எஃப்ஜே கிட்ட கேம் எதுவுமே கிடையாது. ஸோ எஃப்ஜே ஒரு எம்டி அப்படி தான் சொல்ல முடியும். அவருக்கான கேம் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறோன்னு தெரில, அவருக்கு என்ன பேசணும்னு தெரில. ஸோ எதுக்கு சண்டை போடணுன்னு தெரில. இருக்கிற கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்களுமே வெளில போயிட்டாங்க. இப்போ வந்து கண்டென்ட் யாரை வச்சு கொடுக்கணும்னு தெரில அவருக்கு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, சாண்ட்ரா வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் தான் பேசிட்டு தவிர. ஸோ அவரோட பீட் பாக்ஸிங் மறந்துட்டார், கானா பாட்டு பாடுறது மறந்துட்டார், ரேப் பாடுறது மறந்துட்டு எல்லாமே மறந்துட்டு இப்போ வந்து அவரோட நியூட்ரலாக ஒரு இதில் போயிட்டுருக்காரு, ஒரு நியூட்ரலான வேலை போயிட்டுருக்காரு. ஸோ அது வந்து இந்த வாரம் அவர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ என்னன்ற வெயிட் பண்ணியாக பார்க்கணும். ஸோ கடைசி பொசிஷனில் இருக்கிறது நம்ம ஆதிரை இருக்காங்க. ஆதிரை ஓட்டு 21,571 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 3%. ஸோ ஆதிரை கூட வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. அவங்களுக்கான கேமும் கிடையாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் வந்தாங்களோ அது பண்ணலை. ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தெரில. பட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அவங்களோட ரீஎன்ட்ரி எல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரீஎன்ட்ரிக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் வந்து பிரவீன்லாம் கொடுத்து ரீஎன்ட்ரி வேறு லெவல் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பார், பயங்கரமாக முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டு நல்லா ப்ளே பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஸோ போனதுலேயும் வந்து பிரவீன் வந்து நல்லா எஃபெக்ட் போட்டு நல்லா விளையாடி இருப்பார். ஸோ அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆதிரை கொடுத்த வாய்ப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணலை. ஸோ ஒன்றே லவ்லேயும் யூட்டிலைஸ் பண்ணல, கேம்லேயும் யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ பர்சனலைஸாகவும் எதுவுமே யூஸ் பண்ண மாதிரி தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் உங்களோட கருத்துக்களை இந்த மறக்காம பதிவு பண்ண வார்த்தையோட சந்திக்கலாம். நன்றி.